ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் தமிழ் சேனல். இன்வெஸ்கோ இந்தியா மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனல் அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது இந்த மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டை இந்த ஃபண்டை மேனேஜ் பண்ணக்கூடிய ஃபண்ட் மேனேஜர்ஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் அதிகபட்சமாக மிட் கேப் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டை பர்சன்டேஜ் அடிப்படையில் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. இந்த இன்வெஸ்கோ இந்தியா மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்டினுடைய கரண்ட் என்ஏவி, அதாவது நெட் அசெட் வேல்யூ 216.92 ரூபாய். ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் ஒரு யூனிட்டை வாங்க விரும்புனீங்க அப்படின்னா 216.92 ரூபாயை செலுத்தி இந்த மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு யூனிட்டை நீங்கள் வாங்கலாம். இந்த மியூச்சுவல் ஃபண்டினுடைய கரண்ட் ஏவிஎம், அதாவது அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 9,895 கோடி ரூபாய். ஸோ இன்வெஸ்டர்ஸ் இதனால் வரைக்கும் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் 9,895 கோடி ரூபாயை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மியூச்சுவல் ஃபண்டினுடைய ரிஸ்கோமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா வெரி ஹை ரிஸ்க் கேட்டகரியில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது உங்களுடைய அமௌண்ட்டை ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால மார்க்கெட்டினுடைய கண்டிஷனை பொறுத்து தான் உங்களுக்கான ரிட்டர்ன்ஸ் அமையும். மார்க்கெட் நல்லா க்ரோ ஆகும் பட்சத்தில் நீங்கள் ப்ராஃபிட்டை பெறலாம். அதுவே மார்க்கெட் டவுன் ஆகும் பட்சத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் லாஸும் ஆகலாம். இந்த காரணத்தினாலேயே இந்த மியூச்சுவல் ஃபண்டினுடைய ரிஸ்கோமீட்டரை வெரி ஹை ரிஸ்க் கேட்டகரியில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்ட் ரிட்டர்ன்ஸுங்கிறது சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் தான். இந்த வீடியோ ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான் உருவாக்கப்பட்டது. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான அட்வைஸ் இல்லை. இந்த இன்வெஸ்கோ இந்தியா மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்டினுடைய கீ மேட்ரிக்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோங்கிறது இந்த மியூச்சுவல் ஃபண்டை ஏஎம்சி கம்பெனி மேனேஜ் பண்ணுறதுக்கு ஆகக்கூடிய செலவு தான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. ஸோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவாக 0.55% ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்லேருந்து 0.55% எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவாக ஏஎம்சி கம்பெனி எடுத்துக்குவாங்க. பி ரேஷியோ, அதாவது ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ 43. ஷார்ப் ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா 0.71. ஸ்கீம் இன்ஃபோ, இது ஒரு டைரக்ட் க்ரோத் பிளான். க்ரோத் பிளான்ங்கிறது இந்த மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டை மறுபடியும் பிரின்சிபல்லையே ஆட் பண்ணுவாங்க. காம்பவுண்டிங் முறையில் நல்ல ஒரு ரிட்டர்னை இந்த முறையில் நீங்கள் பெறலாம். எந்த காரணத்தினாலேயே இது ஒரு க்ரோத் பிளான். அடுத்து லாக்இன் பீரியட் பார்த்தீங்க அப்படின்னா 0. அதாவது இன்னைக்கு டேட்டில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும் பட்சத்தில் இதற்கு பர்டிகுலராக எந்த விதமான லாக்இன் பீரியடும் இல்லை. இன்ஃபினிட்டிவாக உங்களுடைய லைஃப் லாங் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்களாக விரும்பும் பட்சத்தில் இந்த மியூச்சுவல் ஃபண்டை ரெடீம் பண்ணி உங்களுடைய அமௌண்ட் ப்ளஸ் அதனுடைய ப்ராஃபிட்டை நீங்கள் திரும்ப பெறலாம். அடுத்து எக்ஸிட் லோடு. எக்ஸிட் லோடுங்கிறது இந்த மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எப்போ ரெடீம் பண்ணுறீங்களோ அந்த டைமில் ஆகக்கூடிய செலவு தான் எக்ஸிட் லோடு. இந்த மியூச்சுவல் ஃபண்டினுடைய எக்ஸிட் லோடாக 1% ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் ஜாயின் பண்ணி ஒரு வருடத்திற்கு முன்னால் ரெடீம் பண்ணால் மட்டும்தான் இந்த எக்ஸிட் லோடாக சார்ஜஸ் கட் பண்ணுவாங்க. 10% வரைக்கும் ரெடீம் பண்ணுறதுக்கு எந்த விதமான எக்ஸிட் லோடும் இல்லை. அதுவே நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் ஜாயின் பண்ணி ஒரு வருடத்திற்கு முன்னால் 10%க்கும் அதிகமான யூனிட்ஸை நீங்கள் ரெடீம் பண்ணீங்க அப்படின்னா அந்த டைமில் 1% எக்ஸிட் லோடாக கட் பண்ணுறாங்க. அடுத்து மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் எஸ்ஐபி முறையில் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் 100 ரூபாயிலிருந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அதிகபட்சமாக உங்களால் எவ்வளவு முடியுமோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். லம்சமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அமௌண்ட்டை சிங்கிள் டைம், அதாவது லம்சமாகவும் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மியூச்சுவல் ஃபண்டினுடைய பாஸ்ட் ரிட்டர்ன்ஸ், அதாவது கடந்த காலங்களில் என்ன ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குங்கிறத பார்க்கலாம். கடந்த ஒரு வருடத்தில் 12.77% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குது. 2 வருடம் எடுத்தீங்க அப்படின்னா 16.70%, 3 வருடத்தில் 28.12%, 4 வருடம் எடுத்தீங்க அப்படின்னா 21.67%, 5 வருடத்தில் 23.21% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குது. பாஸ்ட் ரிட்டர்ன்ஸ் டஸ் நாட் கேரண்டி ஃபியூச்சர் ரிட்டர்ன்ஸ். கடந்த காலங்களில் கொடுத்த ரிட்டர்ன்ஸை வருங்காலங்கள்லையும் கொடுக்குமாங்கிறதுக்கு எந்த விதமான கேரண்டியும் இல்லை. ஸோ இந்த காரணத்தினாலேயே இந்த மியூச்சுவல் ஃபண்டினுடைய ரிஸ்கோமீட்டரை வெரி ஹை ரிஸ்க் கேட்டகரியில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்வெஸ்கோ இந்தியா மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்டினுடைய ரிட்டர்ன்ஸை ஒரு சில மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்டினுடைய ரிட்டர்ன்ஸோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்வெஸ்கோ இந்தியா மிட் கேப் ஃபண்ட், ரெண்டாவதாக ஹெச்டிஎஃப்சி மிட் கேப் ஃபண்ட், மூன்றாவதாக கோட்டாக் மிட் கேப் ஃபண்ட், நான்காவதாக நிப்பான் இந்தியா க்ரோத் மிட் கேப் ஃபண்ட். ஒரு வருட ரிட்டர்ன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா இன்வெஸ்கோ இந்தியா 12.77% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குது. ஹெச்டிஎஃப்சி மிட் கேப் ஃபண்ட் 10.56%, கோட்டாக் மிட் கேப் ஃபண்ட் 14.48%, நிப்பான் இந்தியா க்ரோத் மிட் கேப் ஃபண்ட் 12.09% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குது. 3 வருட சிஏஜிஆர் எடுத்தீங்க அப்படின்னா இன்வெஸ்கோ இந்தியா 28.12%,
ஹெச்டிஎஃப்சி மிட் கேப் ஃபண்ட் 25.03%, கோட்டாக் மிட் கேப் ஃபண்ட் 23.48%, நிப்பான் இந்தியா 27.23% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குது. லைஃப் சிஏஜிஆரா இன்வெஸ்கோ இந்தியா 20.73%, ஹெச்டிஎஃப்சி 20.28%, கோட்டாக் 20.20%, நிப்பான் இந்தியா 18.34% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குது. இதில் சிஏஜிஆருங்கிறது காம்பவுண்ட் ஆனுவல் growth ரேட். அடுத்து இந்த மியூச்சுவல் ஃபண்டினுடைய அசட் அலோகேஷன் பற்றி பார்க்கலாம். நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டை இந்த ஃபண்டை மேனேஜ் பண்ணக்கூடிய ஃபண்ட் மேனேஜர்ஸ் என்னென்ன செக்டரில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கங்கிறத பார்க்கலாம். ப்ரைவேட் பேங்க்ஸில் 14.65% இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸ்பெஷலைஸ்டு ஃபைனான்ஸில் 12.99%, லேப்ஸ் அண்ட் லைஃப் சயின்சஸ் சர்வீசஸில் 10.70%, ஃபார்மசூட்டிக்கல்ஸில் 9.02%, ரீட்டைல் ஆன்லைனில் 8.90% இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. பேலன்ஸை இதர செக்டர்லையும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. கரண்ட் ஹோல்டிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெடரல் பேங்க், பிஎஸ்சி லிமிடெட், ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் லிமிடெட், பிரஸ்டீஜ் எஸ்டேட் ப்ராஜெக்ட் லிமிடெட், மேக்ஸ் ஹெல்த் கேர் இன்ஸ்டிடியூட் லிமிடெட், ஸ்விக்கி லிமிடெட் இந்த மாதிரியான ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா மொத்தம் 44 ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதில் மிட் கேப்பில் 57.62%, லார்ஜ் கேப்பில் 14.93%, ஸ்மால் கேப்பில் 19.09%, அதர்ஸில் 7.40% இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அடுத்து இந்த ஃபண்டை மேனேஜ் பண்ணக்கூடிய ஃபண்ட் மேனேஜர்ஸ் ப்ரொஃபைல் பற்றி பார்க்கலாம். மிஸ்டர் ஆதித்யா கிமானி கடந்த 8 வருடமாக இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஃபீல்டில் இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் டேக்ஸ் இம்ப்ளிகேஷன். இந்த மியூச்சுவல் ஃபண்டில் ஜாயின் பண்ணி ஒரு வருடத்திற்கு முன்னால் ரெடீம் பண்ணீங்க அப்படின்னா ஷார்ட் டைம் கேபிட்டல் கெயின்ஸாக 20% வரைக்கும் நீங்கள் டேக்ஸஸ் கொடுத்தாகணும். அதுவே நீங்கள் ஒரு வருடத்திற்கு அப்புறம் ரெடீம் பண்ணீங்க அப்படின்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸாக 12.5% நீங்கள் டேக்ஸாக கொடுத்தாகணும். இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் உருவாக்கப்பட்டது. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான அட்வைஸ் இல்லை. மியூச்சுவல் ஃபண்ட் ரிட்டர்ன்ஸுங்கிறது சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் தான். மார்க்கெட்டினுடைய கண்டிஷனை பொறுத்து தான் உங்களுக்கான ரிட்டர்ன்ஸ் அமையும். illustration shown in this video for education purpose only. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.